இந்த நினைவு கருத்தரங்கிலே மூவருடைய உரைகள் இடம்பெற்றன. அந்த மூவருடைய உரைகள் மீதான கருத்துரைகள் இடம்பெற்றன. இங்கு இவர்களுடைய உரைகள் தமிழில், சிங்களத்தில் 2 மொழிகளிலே 3 கட்டுரைகளும் உங்களுக்கு ஆவணமாக தரப்பட்டிருக்கின்றன. இது உங்களுடைய வாசிப்புக்கு அது உலக புத்தக தினம் என்ற வகையிலே இது ஒரு வாசிப்பு சிறு பிரசுரங்களாக நீங்கள் கருதலாம். இந்த பிரசுரங்கள் வெறும் பிரசுரங்கள் அல்ல, ஒரு அரசியல் சிந்தனை, ஒரு அரசியல் செயற்பாட்டுக்கான ஒரு ஆற்றுப்படுத்தல், வழிகாட்டலுக்கான சில புள்ளிகளை இந்த 3 உரைகளை முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு வகையான ஒரு அரசியல் செயற்பாட்டுக்கான உந்துதலாக நிச்சயமாக இருக்கும். இங்கு முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே விவாதத்திற்கும் உரையாடலுக்கும் உட்படக்கூடிய விடயங்கள். அண்ணாமலை எவ்வாறான கருத்தியல் தளத்தில் தன்னுடைய ஒரு இடதுசாரி பின்னணியில் ஒரு சிங்கள மக்கள் தொடர்பாகவோ, தமிழ் மக்கள் தொடர்பாகவோ, அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய பல்லின சமூகங்கள் தொடர்பாக எவ்வாறான சிந்தித்து தன்னுடைய செயல்பாடுகளை வரித்துக் கொண்டாரோ அதுக்கு துணை செய்யக்கூடிய வகையில் தான் நாங்கள் இந்த முறைகளை அமைத்துக் கொண்டோம். இதில் பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், பல்வேறுபட்ட கருத்துக்கள் போதாமை இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் விதித்து வளர்த்து செல்ல வேண்டிய விடயங்கள். அது ஒரு தமிழ் மக்களுடைய எதிர்கால தொடர்பில் இன்னும் உணர்த்து சிந்திப்பதற்கும் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடுகளை உரசி பார்ப்பதற்கும் இவைகள் எங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அதை விட அதற்கான ஒரு உரையாடலுக்கான களங்களை திறக்கும். அந்த எதிர்பார்ப்பில் தான் இந்த கருத்தரங்கை நாங்கள் அமைத்துக் கொண்டோம். அதில் ஓரளவு நாம் நிறைவு ஓரளவு வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் என்ற வகையிலே இவ்வாறு இந்த கருத்தரங்கில் கலந்து சிறப்பித்த தோழர் ரணன், சிறிதுங்கா, நராய காண்டிபன் உள்ளிட்டவர்களுக்கும், தனவாசிங்கம், சிவகுருநாதன், தினேஷ் போன்றவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த ஏனைய நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை, வணக்கத்தை கூறி இனிதாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.